வேண்டும் வேண்டும். ஆளுமையில்லா ஆளுநரே பதவி விலக வேண்டும். ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, வேண்டும் 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 வேண்டும். பறிக்காதே 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 பறிக்காதே. வேண்டாம் 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 வேண்டாம். ஆளுமையில்லா ஆளுநர் வேண்டாம். வேண்டாம் 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 வேண்டாம். ஆளுநர் என்று சொல்லப்படுகின்றவர் ஜனாதிபதி அவர்களுடைய நேரடியான மாகாணத்துக்கான பிரதிநிதி. ஆளுநர் செய்கின்ற செயல்கள் அனைத்துமே ஜனாதிபதி செய்வதாக பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கு சட்ட ரீதியாக. இன்று ஆளுநர் இருவரை, கிஷோரையும் காண்டிபனையும் பதவியில் மாத்திரமல்ல அவர்களுடைய உறுப்புரிமைகளையும் இல்லாமலாக்கி இருக்கின்றார். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை நான் நம்புகின்றேன். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் எந்த காலத்திலும் இந்த நாட்டிலே இல்லாமல் செய்யப்படவில்லை. ஏனென்றால் அப்படி செய்ய முடியாது. அதை செய்வது என்றால் சுரேஷ் இப்போது மிக விளக்கமாக கூறியிருந்தார். அது கடைசியாக தேர்தல் ஆணையாளர் படிப்படியாக வந்து நீதிமன்றம் சென்று படிப்படியாக தேர்தல் ஆணையாளர் தான் அதை அறிவிக்க முடியும். அவரை ஏற்றுகிறோம். ஒரு கவர்னருக்கு நிச்சயமாக அந்த அதிகாரம் கிடையாது. அவர் ஏதோ சொல்லுகிறார் 47ஆம் ஆண்டு சட்டத்தில் இருக்கிறது என்று. அதாவது இந்த அமைச்சருடைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு செய்வதாக அவர் கூறுகின்றார். அது அமைச்சருக்கு கூட இருக்க முடியாது. ஏனென்றால் அது விசாரணை வச்சு விலத்தினாலும் அது இறுதியாக நீதிமன்றத்துக்கூடாகவும் தேர்தல் ஆணையாளர் கூடாகவும் தான் செய்யப்பட வேண்டும். அது வேறு விடயம். ஏன் இவர்கள் இருவரும் விலக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி வருகின்ற போது அந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கவில்லை. கிஷோர் விலக்கியதற்கான காரணம் அவர் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய வர்த்தக மக்களுக்கு எதிராக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இவைகளெல்லாம் காண்டிபனுக்கு முதல் ஒரு காரணமும் இருக்கவில்லை. பின்பு காரணங்கள் சோடிக்கப்பட்டு இப்போது ஊழல் அது என்று சொல்லப்படுகின்றது. 3 மாதத்துக்குள் ஏதோ பெரிதாக ஊழல் செய்துவிட்டது போலோ அங்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாநகர சபையில். இருந்தாலும் அவர் செய்துவிட்டார் என்ற ரீதியிலே கவர்னர் கூறுகின்றார். இந்த நிலைமைகள் நிச்சயமாக தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக, ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் மாத்திரமல்ல, அனைவருமே, அரசியல்வாதிகள், அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும், தமிழ் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்ல, ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட அரசியல் கட்சிகள் அனைத்துமே ஒன்றிணைந்து இதை எதிர்ப்பதன் மூலம்தான் வருங்காலங்களில் இப்படியான செயற்பாடுகளை இல்லாமல் செய்ய முடியும். இல்லாமல் செய்வது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே மீண்டும் ஜனநாயகம் உருவாவதற்கு, செயற்படுத்தப்படுவதற்கு உதவியாக இருக்க வேண்டும். மிக கொடூரமான ஆட்சிகளாக கருதப்பட்ட, கடந்த காலங்களிலே கருதப்பட்ட சில ஆட்சிகள், அந்த ஆட்சிகள் கூட இப்படியான செயற்பாடுகளை செய்யவில்லை. எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யவில்லை. அவர்கள் வேறு விதமான செயற்பாடுகள் நடந்திருக்கலாம். ஆனால் ஜனநாயகத்துக்கு எதிராக,
தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்களை விலத்துகின்றது போன்ற இந்த ஜனநாயக எதிர்ப்பு நடவடிக்கைகள், ஜனநாயக கொலைகள் நடைபெறவில்லை. இவைகளை மறைக்க வேண்டுமென்றால் நாங்கள் அனைவரும், கட்சிகள், மக்கள் அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதன் மூலம், தொடர்ச்சியான எதிர்ப்பு மூலம்தான் இவைகளை இல்லாமல் செய்ய முடியும் என்று கூறுகிறேன். நன்றி. சாவகச்சேரி நகர சபையினுடைய உபதவிசாளராக பதவி வகித்து வந்த தம்பி கிஷோர் அவர்கள் ஆளுநர் அவர்களினாலே அவருடைய பதவியும் பறிக்கப்பட்டு அவருடைய உறுப்புரிமையும் ரத்து செய்யப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆளுநருடைய இந்த ஜனநாயக விரோதமான செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். கிஷோர் அவர்கள் நகரசபை விவாதத்தின் பொழுது ஆணையாளரினால், உள்ளூராட்சி ஆணையாளரினாலே வெளியிடப்பட்டிருந்த ஒரு சுற்று நிருபம் ஒன்று சிஓசி சான்றிதழ் தொடர்பாக போரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் பொறுப்பற்ற விதமாக வெளியிடப்பட்ட அந்த சான்றிதழ் காரணமாக நூற்றுக்கணக்கான வர்த்தகர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து கொண்டு அந்த சுற்று நிருபத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காட்டி சபையிலே சற்று கோபமாக அவர் உரையாற்றினார். அதற்காக அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதுவும் ஒரு உபதவிசாளர், உள்ளூராட்சி ஆணையாளர் பொறுப்பற்ற விதமாக வெளியிட்ட அந்த சுற்றறிக்கைக்கு அறிக்கையை நிராகரித்து கருத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக வேறு எந்தொரு தவறும் அவர் மீது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறான தவறுகள் எதுவும் அவர் செய்ததாக இல்லை. அப்படி இருக்கத்தக்கதாக வெறுமனே இவ்வாறான ஒரு காரணத்திற்காக ஒரு விசாரணை என்ற பெயரிலே ஒரு விசாரணை ஒன்றை கண்டுடைப்புக்காக நடத்திவிட்டு அவரை இந்த பதவியிலிருந்து நீக்கியது என்பது முழுக்க ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு செயல்பாடு. இந்த சபைகள் எங்களுடைய கட்சியினுடைய ஆதிக்கத்திலே இருக்கின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவருடைய செயல்பாடுகளும் மக்கள் மத்தியிலே அந்த செயல்பாடுகளுக்கு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு வருகின்ற பொழுது இதை சகிக்க முடியாத என்பிபியினருடைய தூண்டுதலினால் ஒரு அரசியல் நோக்கம் ஒன்றை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே ஆளுநர் இவ்வாறான ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை செய்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் அவர்கள் அவரை ஆளுநராக நியமித்து அவருக்கு அந்த பதவி பிச்சையை கொடுத்தது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். அதன் காரணமாக அவர் அந்த அனுரவுக்கு விசுவாசமாக, அனுர தமிழர் தேசத்திலே இத்தகைய இனவாத செயல்பாடுகளை அனுரவினுடைய அரசு முன்னெடுத்தாலும் அதை மூடி மறைத்து என்பிபிக்கு வெள்ளையடிக்கிற செயல்பாடுகளை மட்டும்தான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பிற்பாடு கடந்த 25ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு விஜயம் செய்த பொழுது 25ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலே ஜனாதிபதி அனுரவினுடைய தலைமையிலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜனாதிபதியிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். தையிட்டியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விகாரை அகற்றப்பட்ட அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக உங்களுடைய பதில் என்ன என்று கேட்ட பொழுது ஜனாதிபதி வாய் திறப்பதற்கு முன்னதாக ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தனக்கு பதவி தந்த இந்த அனுரவுக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக முந்திக் கொண்டு சொன்னார், அந்த மக்கள் மாற்றிடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று ஒரு அப்பட்டமான பொய்யொன்றை சொல்லியிருந்தார். மக்கள் அவ்வாறான எந்தொரு வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காத போதும் கூட அந்த மக்கள் தங்களுடைய காணிகள் தங்களுக்குத்தான் தரப்பட வேண்டும் என்றதிலே உறுதியாக அந்த நிலைப்பாட்டை ஆளுநரை சந்தித்தும் கூட வலியுறுத்தி இருந்த நிலையிலே அவர் ஜனாதிபதிக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக அந்த பொது அரங்கிலே சர்வதேச சமூகம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அந்த இடத்திலே ஒரு பொறுப்பற்று பதிலை மறுக்கின்ற பதிலை சொல்லி மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஆளுநர் அவ்வாறு செயல்பட்டிருந்தார். அவருக்கு உடந்தையாக
அப்பொழுது அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டிருந்த சுயேட்சை குழு உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் அந்த ஜனாதிபதிக்கு வக்காலத்து வேண்டி அந்த விகாரை இடிக்க தேவையில்லை, அந்த மக்களுக்கு காணி கொடுக்க தேவையில்லை, எங்கேயாவது தண்ணீலா காட்டிலே காணியை கொடுத்து மாற்றிடத்தை கொடுங்கள் என்று சொல்லி வக்காலத்து வேண்டி இருந்ததும் நடைபெற்ற ஒரு சம்பவம். இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இந்த ஆளுநர் அவர்கள் கடந்த சில மாதங்களாக வடக்கிலே ஒரு மிகப்பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பது ஆசிரியர்களுடைய இடமாற்ற பிரச்சனை. கடந்த யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு பிற்பாடும் இந்த மாகாண கல்வி அமைச்சினுடைய சுற்று நிறுவனங்களுக்கு அமைவாக வெளி மாவட்டங்களில் சேவை செய்தவர்கள் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு ஒப்பான சேவை என்ற அடிப்படையிலே அடிப்படை வசதிகள், போக்குவரத்து வசதிகள், பாதுகாப்பு இல்லாத தீபக பகுதியிலே சேவை செய்தவர்கள் என்று அவ்வாறு சேவை ஆற்றியவர்களை எல்லாம் அவர்களுடைய குடும்ப நிலவரங்கள், அவர்களுடைய மருத்துவ நிலவரங்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வெறுமனே இந்த யாழ்ப்பாணத்திலே இருந்து அனுரவினுடைய எடுபடியாக இருந்து செயல்படுகிற சந்திரசேகரனுக்கு எடுபடியாக இருந்து சந்திரசேகரனும் என்பிபியும் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காக என்பிபியினுடைய காலடியிலே சாதாரண ஆசிரியர்களையும் குடும்பங்களையும் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக கண்மூடித்தனமான மனிதநேயமற்ற இடமாற்றங்கள் கல்வித்துறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனால் ஆசிரியர்களும் குடும்பங்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ் மக்களுடைய இந்த குரல் வலையை நசுக்குகின்ற விதமாக ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய பதவிகளை கை வைத்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய குரல் வலையை நசுக்கி அவர்களை முடக்கி என்பிபியினுடைய கைகளை பலப்படுத்துவதற்காக ஆளுநர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். இந்த செயல்பாட்டை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஒட்டியாட்சி அதிகார கட்டமைப்புக்குள் ஆளுநருடைய ஒரு முகவர் தான், ஜனாதிபதியினுடைய ஒரு முகவர் தான் ஆளுநர். அதுவும் ஜனாதிபதியினுடைய முகவர் மட்டுமல்ல, ஜனாதிபதியினுடைய முகவராக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரனுடைய ஒரு முகவராக இருந்து கொண்டு இந்த என்பிபியினர் விரும்புகிற அத்தனையையும் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநர் இந்த சொந்த மக்களுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் அரசாங்க அதிபராக இருக்கின்ற பொழுது அவருடைய செயற்பாடுகள் ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலே வரவேற்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிற்பாடு இந்த என்பிபியினருடைய காலிலே விழுந்த அந்த பதவியை பெற்றுக்கொண்ட நிலையிலே அவர் அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் எதிர்காலத்திலே மாகாண சபை தேர்தல் ஒன்று நடந்தால் அல்லது வேறு உயர் பதவிகளுக்காக இந்த ஆளும் தரப்பை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்று இந்த அநியாயமான ஜனநாயக விரோதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த செயல்பாட்டை ஆளுநர் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது நீங்கள் ஒட்டுமொத்த இனத்திற்கும் செய்கின்ற ஒரு மிக பெரும் அநீதி. இனத்திற்கு சவக்குழியை தோண்டுகிறீர்கள். நீங்கள் அரசாங்க அதிபராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம் அல்லது இன்று ஆளுநராக இருந்து ஓய்வு பெறலாம். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அரசாங்க அதிபராக இருக்க போவதும் இல்லை, எல்லோரும் ஆளுநராக இருக்க போவதும் இல்லை. உங்களுடைய சந்ததியினரும் இந்த பேரினவாதிகளால் பழிவாங்கப்படுகிற நிலைமைகள் உருவாகும். அந்த நேரத்திலே குரல் கொடுக்க வேண்டியவர்கள் இந்த தமிழ் அரசியல் தரப்புகள் தான். ஆகவே இந்த தரப்புகளை கழுத்தறுத்து புதைத்து உங்களுடைய பதவிகளுக்காக அழித்து விட்டு செல்லாதீர்கள். தயவு செய்து உங்களுடைய தவறை ஒப்புக்கொண்டு உங்களுடைய வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெற்று இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். சாவகச்சேரி வர்த்தக சமூகம் ஒரு நன்றியுடைய வர்த்தக சமூகம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். வவுனியா மாநகர சபையினுடைய மேயர் தம்பி காண்டீவன், அதே போல இந்த நகர சபையினுடைய பிரதி மேயர் தம்பி கிஷோர் ஆகிய இரண்டு பேரையும் மக்களால் நேரடியாக இருந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு பேரும் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த மன்றத்திலே ஒளித்தார்கள் என்கிற ஒரே காரணத்தை கூறி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியால் நேரடியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த மாகாணத்தினுடைய ஆளுநர் பதவி விலக்கி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கக்கூடிய ஒருவரை எங்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக
நீங்கள் பதவி நீக்கியது தவறு என்பதை தாமாக முன்வந்து இன்றைக்கு இந்த சாவச்சேரி நகரம் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளே சாட்சி சொல்லும். ஆளுநருடைய செயற்பாடு உண்மைக்கு மாறானது, நேர்மைக்கு புறம்பானது என்பதை. இந்த விடயம் வெறுமனே காண்டீபனுக்கும் கிஷோருக்கும் எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதல்ல. மாறாக எங்கெல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய பெயரால் இந்த மண்ணிலே வடக்கு கிழக்கிலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் தங்களுடைய ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைக்கு மாறான தமிழ் தேசியத்தை சிதைக்கிற வேலை திட்டங்களோடு களத்திலே இருக்கக்கூடிய இந்த ஜேவிபி இன்றைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களிலே அவர்கள் சில ஆட்களை வைத்துக் கொண்டு இந்த சபைகளை இந்த பிரதேசங்களை ஆள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக நான் கருதுகிறேன். இந்த இடத்திலே தம்பி நிரோசோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் சொன்னேன், மிக தீவிரமாக யாரெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்களை எதிர்க்கிறார்களோ, யாரெல்லாம் சிங்கள ஏகாதிபத்தியத்தினுடைய ஆக்கிரமிப்பை மிக கடுமையாக எதிர்க்கிறார்களோ அவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்தது நீங்களாக இருக்கக்கூடும் என்று நான் அவருக்கு எச்சரித்தேன். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு பதவி நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பி கிஷோரோ அல்லது தம்பி காண்டீபனோ மிக நீண்ட காலமாக பதவிகளில் இருந்தவர்கள் அல்ல, பதவிகள் இல்லாமலேயே மக்கள் போராட்டங்களிலே முன்னின்று செயற்பட்டிருக்கக்கூடிய செயல் வீரர்களாக இருந்தவர்கள். நீங்கள் அவருடைய பதவிகளை பறிக்கலாம். ஆளுநர் அவர்களே, ஆளுநரை நியமித்திருக்கக்கூடிய அரசு தரப்பினரை, ஆனால் அவர்களுடைய அந்த தமிழ் தேசிய உணர்வை, அவர்களுடைய தன்மான உணர்வை, உங்களுக்கு எதிராக போராடுகிற அந்த வெள்ளமையை நீங்கள் ஒடுக்கிவிட முடியாது என்பதுதான் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பாடம். அவர்களை இன்னும் உத்வேகமடைய செய்யும். கிஷோரோடு பேசுகிற பொழுது அவன் சொன்னான், இந்த பதவி ஒரு ஆண்டுக்கு முன்னதாக வந்த பதவி, ஒழுங்காக சபை நடந்தால் கூட இன்னும் 3 ஆண்டுகளிலே இல்லாமல் போகிற பதவி. ஆனால் எங்களுடைய போராட்டம் என்பது எங்களுடைய ஆயுள் இருக்கிற வரை இருக்கும் என்று அவன் சொன்னான். அதைத்தான் நான் அவனை பதவி நீக்கி இருக்கக்கூடிய அந்த தரப்புகளுக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் அவனை பதவி நீக்கி இருக்கிறீர்கள், ஆனால் தமிழ் தேசிய அரங்கில் இருந்து அவனை அப்புறப்படுத்த முடியாது என்பதுதான் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனபடியால் எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார். அவர்கள் எங்களை தடவி கொடுப்பார்கள், தட்டி கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் நாங்கள் உண்மையானவர்களை இல்லை என்பதுதான் அர்த்தம். ஆனபடியால் பதவி நீக்கி இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு, இந்த தம்பிமார்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளை போல, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியதை போல இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் ஒவ்வொன்றும் தங்களுடைய கடமையை எதிர்காலத்திலே செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை நம்முடைய மக்கள் சரியான வகையிலே புரிந்து கொண்டு இதை செயல்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே மக்கள் மத்தியிலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சாவகச்சேரி நகர சபையினுடைய உதவி தவிசாளர் கிஷோர் அவர்களும், வவுனியா மாநகர சபையினுடைய நகரபிதா திரு காண்டீபன் அவர்களும், வடக்கு மாகாண ஆளுநரால் அவர்களது பதவிகள் பறிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர்களது உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருப்பதாக ஒரு வர்த்தமானி ஊடாக ஆளுநர் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். இவர்கள் தொடர்பாக அல்லது இவர்களது நடவடிக்கைகள் தொடர்பாக அரியரத்தினம் என்பவர் ஊடாக ஒரு விசாரணை நடாத்தப்பட்டதாகவும், அந்த விசாரணையில் அவர் சில பரிந்துரைகளை செய்ததாகவும், அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் இவர்கள் நீக்கப்பட்டதாகவும் ஆளுநர் கூறுகின்றார். ஆனால் திரு அரியரத்தினம் அவர்கள் இந்த பரிந்துரைகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றதா? இவை தொடர்பாக யாருக்கும் அந்த பரிந்துரைகள் தொடர்பாக எதுவும் தெரியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரகசியமான முறையில் செயற்படுவது போல அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் தான் இவர்களை அவர்களது பதவிகளில் இருந்தும் உறுப்புரிமையில் இருந்தும் நீக்கி இருப்பதாக கூறுகின்றார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கு
சரியான காரணங்கள் இருக்குமாக இருந்தால் அது ஒரு கட்சி அது தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை நீதிமன்றம் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், அல்லது தேர்தல் ஆணையாளர் தொடர்பான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனாதிபதிக்கோ ஆளுநருக்கோ அல்லது வேறு தனிப்பட்ட நபர்களுக்கோ மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை நீக்குவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் இருப்பதாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் தனக்கு அந்த அதிகாரம் இருப்பதாக அவர் கூறுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், மாகாண சபைகள் இயங்காத நேரத்தில் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் அந்த அதிகாரத்தின் பிரகாரம் இவர்களை நிறுத்தி இருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே முதலாவதாக இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மாகாண சபை தேர்தல்களை பின்போட்டு கொண்டு மாகாண சபைக்கான அதிகாரங்கள் அனைத்தையும் தனது பொம்மையான கைப்பாவையான ஆளுநரிடம் கொடுத்து அந்த ஆளுநர்களூடாக தான் விரும்பிய அனைத்தையும் செய்கின்ற ஒரு போக்கினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வதனூடாக சில நபர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதனூடாக என்பிபி என்று சொல்லக்கூடிய ஆளுந்தரப்பு அவர்கள் அந்த சபைகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளை இதனூடாக மேற்கொள்வதற்கு ஆளுநர் வழிவகுத்து கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆளுநர் இது நடந்து முடிந்த விஷயம் என்பது அது சட்டவிரோதமானது மாத்திரமல்ல, மிக மோசமான ஜனநாயக விரோதமான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள் தொடரக்கூடாது, இவ்வாறான நடவடிக்கைகள் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம், அந்த ஜனநாயக உரித்து என்பது பறிக்கப்படக்கூடாது. ஆகவே அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய, இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. கிஷோர் என்பவர் அவர் செய்த விடயங்கள் எல்லாம் என்னவென்றால், ஒரு ஆணையாளர், அதாவது உள்ளூராட்சி ஆணையாளருடைய ஒரு சுற்று நிருபம் தொடர்பான தனது கருத்தை வெளியிட்டமை. ஒரு சுற்று நிருபம் தொடர்பான கருத்தை வெளியிடுவதொன்றும் தவறான பிரச்சனை கிடையாது. பாராளுமன்றத்தில் வரக்கூடிய சட்டங்களே விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அவ்வாறு உள்ளாக்கப்படுகிற பொழுது ஒரு ஆணையாளர் ஒரு சுற்று நிருபத்தை கொடுக்கிற பொழுது சுற்று நிருபம் தொடர்பான சரியை பிழையை கூறுவதற்கு உறுப்பினர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அதனை விமர்சிப்பதற்கு அதில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு அவர்களுக்கு முழுமையான உரிமைகள் இருக்கின்றது. ஆகவே இவை தொடர்பாக நகர சபையில் பேசியதை காரணம் காட்டி, அவருக்கு அந்த உரித்து இல்லை என்பதை காரணம் காட்டி எமது ஆளுநர் அவர்கள் இந்த முடிவுக்கு வந்திருப்பது வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் மாத்திரமல்ல, உண்மையாகவே ஆளுநர் ஒரு விஷமத்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றது. அவர் தொடர்ந்து ஆளுநராக இருப்பதற்காக ஆளுங்கட்சியை அவர்கள் ஆளுங்கட்சிக்கு காவடி எடுக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக ஜனநாயக உரிமைகளை காலில் போட்டு புதைக்க முடியாது. ஆகவே ஆளுநர் அந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்களது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கமும் ஆளுநரும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களது ஜனநாயக உரிமைகளை அவர்கள் மட்டுப்படுத்துவதாக கட்டுப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆளுநர் தான் விட்ட தவறை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். அரசாங்கம் இவ்வாறான ஆளுநர்கள் செய்கின்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் ஒரு பக்கத்தில் ஜனநாயகம் பற்றி பேசிக்கொண்டு ஒரு பக்கத்தில் தான் ஊழல்வாதி அல்ல லஞ்சம்வாதி அல்ல என்று பேசிக்கொண்டு மறுபக்கத்தில் ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளுக்கு தூண்டுகோலாக ஜனாதிபதியோ அரசாங்கமோ இருப்பதும் அருவருக்கத்தக்க ஒரு செயலாகும். ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை இவர்கள் இந்த அரசாங்கமும் சரி அரசாங்கத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுநரோ அல்லது அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏனைய உத்தியோகத்தர்களோ தமது கடமைகளை தமது உரிமைகளை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள். ஆகவே அனாவசியமாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை இடைநிறுத்தி நீங்கள் ஒரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இவற்றுக்கு சரியான தீர்வை நோக்கி நாங்கள் ஒரு பக்கத்தில் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகின்ற அதே சமயம் நிச்சயமாக ஒரு தொடர் மக்கள் போராட்டங்கள் என்பது பரந்து விரிந்த அளவில் கொண்டு செல்வதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக அரசாங்கமும் கவர்னரும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது.
ஆகவே இந்த போராட்டம் அரசாங்கம் தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக இது பறந்து விரிந்து செல்கின்ற ஒரு போராட்டமாக படிப்படியாக மாற்றமடையும். அதனை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களை அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் என்பதை மறந்து இன்றைய காலகட்டத்திலே அவற்றினுடைய அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருகின்றன. நானும் ஒரு தவிசாளர் என்ற வகையிலே இந்த சாவச்சேரி நகர சபையிலே தம்பி உபதவிசாளராக இருக்கக்கூடிய கிஷோர் அவர்கள், அதாவது உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களால் ஆளுநரின் ஆணைப்படி வெளியிடப்பட்ட ஒரு சுற்று நிருபம் ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவற்றின்படி நாங்கள் ஒழுக முடியாது என்றும் தெரிவித்தமையின் காரணத்தின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக அது பற்றிய எதிர்ப்பு கருத்துக்களை வெளியிட்டு வந்த காரணத்தின் அடிப்படையிலே அவர் இன்று ஒரு நீதி விசாரணை என்ற போர்வையிலே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். அடிப்படையிலே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு சட்டமோ அல்லது ஒரு ஒழுங்கோ ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு என்று ஒரு நியாயபூர்வமான காரணங்கள் இருக்க வேண்டும். அடிப்படையிலே ஆளுநர் அவர்கள், கௌரவ ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள், இந்த தனியார் கடைகள், அதாவது வர்த்தக நிலையங்களுடைய வியாபார உரிமங்கள் அவற்றுக்கான COC வழங்கப்படாவிட்டால், அதாவது கட்டிட அனுமதி பெறப்பட்டு அவற்றுக்கு குடிபுகழ் சான்றிதழ் இல்லாவிட்டால் அவற்றுக்கு அனுமதி அளிக்க கூடாது என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் கட்டாயமாக தாங்களாகவே நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட தேவையுள்ள விடயம் ஒன்றை ஆளுநர் செயலாளர்களை அழைத்து அறிவுறுத்தி இந்த சுற்று நிருபங்களை வெளியிட்டிருந்தார். இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் தனியாருக்கு இந்த கட்டுக்கோப்புகளை கொண்டு வருகின்ற போது அதனுடைய நோக்கம் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், மக்கள் ஒன்று கூடுகின்ற இடங்கள், கடைகள், வர்த்தக நிலையங்கள் போன்றவற்றிலே மக்களுக்கு பாதுகாப்பாக, அதாவது அவர்கள் குடிபுகழ் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அந்த கட்டிடத்தின் வாயிலாக மக்களுக்கு சுகாதாரமோ அல்லது ஆபத்தோ ஏதாவது பாதிப்பு ஏற்படாத வகையிலே பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. ஆனால் இந்த சட்டத்தை, அந்த சுற்று நிருபத்தை கொண்டு வருகின்ற போது கூட ஆளுநர் அவர்கள் இந்த அயலிலே இருக்கின்ற அரச திணைக்களங்கள் அனைத்துமே அனுமதியற்ற கட்டிடங்களாக பல இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சென்று வருகின்றார்கள். அது பற்றி எந்த நடவடிக்கை விழிப்புணர்வும் செய்யவில்லை. ஆகவே இவ்வாறான நடைமுறைகள் கொண்டு வரப்படுகின்றது என்று சொன்னால் அது அரசியல் நோக்கம் கொண்ட நடைமுறை. மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் ஒழுங்கு வரும்போது அதற்கு நாங்கள் தலை சாட்ட தயாராக இருக்கின்றோம். இதை விடுத்து இவ்வாறான நிர்வாக நடைமுறைகளை கொண்டு வரும்போது கௌரவ ஆளுநர் அவர்கள் ஒரு நடைமுறையை பின்பற்றுகின்றார். உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயலாளர்களை அழைத்து பேசுகின்றார். அடிப்படையிலே ஒவ்வொரு சபையினுடைய நிறைவேற்று அதிகாரியும் அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள். ஆகவே இந்த இடத்தில் கூட இந்த அரசியல் ஜீரணிப்பு இல்லா நிலைமை காரணமாகத்தான் இங்கே நிறைவேற்று அதிகாரம் உள்ள, அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய தவிசாளர்களை அழைக்காமல் பேசுகின்றார். இவற்றுக்கு நாங்கள் இந்த ஆளுநரை மட்டும் குறை கூற முடியாது. அரசாங்கத்தின் கொள்கை நிகழ்ச்சி நிரல் என்பது மக்கள் பிரதிநிதிகள், அதாவது ஏற்கனவே திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேலடங்கிய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் கிட்டுப்பூங்காவிலே நடந்த ஒரு கூட்டத்திலே சொல்லியிருந்தார், தான் அல்லாத தன்னுடைய கட்சி ஆட்சி அமைக்காத சபைகள் அனைத்திலும் ஊழல்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளிடம் வருமாகவே நிதி ஒதுக்கும் போது 1க்கு 2 தடவை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று. ஆகவே அரசியல் கட்சி ஒன்றின் கொள்கைக்குள் அகப்பட்ட நிலைமை காரணமாகத்தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மாகாண சபையினுடைய அதிகாரம் தொடர்பாக ஆளுநருடைய ஆதிக்கம், ஆளுநருடைய அதிகார வரம்பு மீறல்கள் என்று பலதரப்பட்ட பிரச்சனைகள், அது வரலாற்று ரீதியாக எந்த அரசாங்கம், ராஜபக்சாக்களாக இருக்கலாம், ரணில்களாக இருக்கலாம், எவர் வந்த போதும் இருந்து வந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அவற்றுக்கு குறைப்பு ஏற்பட வேண்டும் என்று கூறுகின்ற நிலைமையிலே மாகாணத்திற்கு என்று பகிரப்பட்ட ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதிகார விடய தொடர்பிலே கௌரவ ஆளுநர் அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை எவ்வாறு எல்லாம் முடக்கலாம் என்று அதிகப்படியாக சிந்திப்பதை இதிலே நாங்கள் உணர்கின்றோம். அடிப்படையிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, சட்ட ரீதியாக ஆளுநருக்கு, அதாவது மாகாண சபைக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக அதிகாரங்கள், பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த அதிகாரங்களை பிரயோகிக்கையிலே மிக நிதானமான தன்மை தேவை.
இது ஒரு பகிரப்பட்ட அதிகார பகிர்வுக்கான அலகுகள் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றினுடைய அதிகார பகிர்வை மறுப்பதாக இருக்கக்கூடாது. அதே சமயத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு என்று பகிரப்பட்ட அதிகாரம் என்பது ஆளுநர் அதாவது கூறுவது போல, அதாவது ஒரு தண்டனைக்காக அல்லது ஒரு குற்றத்திற்காக குற்றச்சாட்டுக்காக உயர்ந்தபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. சட்டத்திலே இருக்கின்ற வரம்புகள் அதிகமாக இருந்தாலும் அதிலிருந்து தன்மைக்கேற்ற மாற்றங்களைத்தான் செய்ய வேண்டும். இங்கே இந்த உபதவிசாளர் கிஷோர் அவர்கள் ஒரு ஜனநாயக சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த சம்பிரதாயம் தேவையில்லை என்றால் நீங்கள் உள்ளூராட்சி மன்ற முறைமையை கலைத்துவிட்டு முழுக்களுக்கும் அதிகாரிகளை நியமியுங்கள். அதிகாரிகளை நியமிக்கின்ற போது நீங்கள் அடக்கியாள முடியும் என்ற ஒரு நிலைமை காணப்படும். இன்று உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்கள் எவ்வளவு தூரம் புடுங்கப்பட்டு வருகின்றன. நேற்று பாராளுமன்றத்திலே இயற்றப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்திலே கூட உள்ளூராட்சி மன்றத்திற்கு எதிராக சுற்றாடல் அதிகார சபை வழக்கு தொடரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி அதாவது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அடிப்படைகள் அவற்றினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று தற்போது பதவியில் இருக்கின்ற கௌரவ ஆளுநர் அவர்களிடம் நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அவற்றுக்கு காட்ட முடியாத வேகமும் விவேகமும், ஆனால் இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபைகளுடைய நடவடிக்கைகளை முடக்குவதிலே இந்த நாட்டிலே பிரயோகிக்கப்படுகின்றது. இவை எல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கின்றது. இன்று மாகாண சபைகளினுடான பல்வேறுபட்ட மாகாண சபைகளுடைய தோல்வி நிலைமையாக கூட இவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றது. மாகாணத்திற்கென்று பகிரப்பட்ட அதிகாரங்கள் பல உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற சூழ்நிலையில் கூட அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதேச செயலகங்களில் தான் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே முற்போக்கான எத்தனையோ விடயங்களை நாட்டிலே அதிகார பகிர்வை வலுப்படுத்தக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும். ஆனால் அரசாங்கத்தினுடைய கொள்கைகளும் மாகாண சபைகள் தேவையில்லை, உள்ளூராட்சி மன்றங்கள் தேவையில்லை, ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் போதும் என்ற நிலைமை காணப்படுகின்றது. அதற்கு ஏற்றவாறு இங்கு ஒரு நடவடிமுறை ஒன்று நடைபெறுகின்றது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எதிர்காலத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகார பகிர்வுக்காக நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இங்கே ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு கருத்துக்களுக்காக ஒரு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காக அவர் உபதவிசாளர் சார்ந்தவர்கள் நீதிமன்றத்திலே வழக்கொன்றை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஜனநாயக ரீதியாக நல்லதொரு அதிகார பகிர்வு ரீதியாக நல்ல ஒரு சம்பிரதாயம் கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் மேலும் ஒன்றை நினைவு கொள்கின்றோம். இந்த நாட்டிலே அதாவது பாராளுமன்றத்திலே நீலன் திருச்செல்வம் அவர்களுடைய அறிக்கை திருத்தறியப்பட்டது. அதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதன் பின்னர் செங்கோல் உடைக்கப்பட்டது. எதிர்கட்சிகளால் கதிரைகளால் தூக்கி வீசப்பட்ட பாராளுமன்றம் நாட்டினுடைய மீறிய சட்ட வாக்க ஸ்தாபனமான பாராளுமன்றத்திலே தூள் வீசினார்கள், மிளகாய் தூள் எறிந்தார்கள். அதே போன்று நேற்றைய தினம் கூட எதிர்கட்சிகள் சென்று செங்கோலை தூக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இவற்று எல்லாம் இருக்கும் போது இதற்கு அப்பால் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே நாடாளுமன்றத்திலே அமல் குமளியும் ஒரு நாகரிகமற்ற போக்குகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் ஏன் மக்களுடைய லட்சக்கணக்கான பணச்செலவிலே இடம்பெறுகின்ற டிசிசி மீட்டிங்கள் நடக்கிறதை பாருங்கள், மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே. ஆகவே இந்த சம்பிரதாயங்கள் விடயங்கள் பற்றி எல்லாம் கவனத்தில் கொள்ள முடியாதவர்கள் ஒரு செத்த பாம்பை அடிப்பது போல இன்று உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாட்டை முடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக செயற்படுகின்றார்கள் என்பதுதான் உண்மை. இங்கே நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். இது மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது இங்கு மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்களிலே இடம்பெறப்போகின்ற இந்த கட்டுப்பாடும் அதே போல மக்களுடைய அதாவது கையிலே அதாவது மக்களுடைய காசிலே அல்ல பணத்திலே அவர்களுடைய வர்த்தகத்திலே கை வைக்கின்ற ஒரு நிலைமை எதிர்காலத்தில் நிகழப்போகும் இருக்கின்றது. ஏனென்றால் உண்மையிலே இப்ப இருக்கக்கூடிய நிலைமையிலே ஆளுநருடைய அதிகாரத்தை முழுமையாக இந்த நாடு வழங்கி இருக்கின்றது. மாகாண சபைகள் ஒன்று இருக்குமாக இருந்தால், மாகாண முதலமைச்சர் ஒருவர் வருவாராக இருந்தால் இந்த ஆளுநர் பெட்டி பாம்பாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் இப்போது இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை வைத்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ, எவ்வாறு அடக்கியால ஜனநாயக உரிமைகளை எவ்வாறு மூழ்கடிக்க முடியுமோ
அபாரான காரியங்களில் இந்த அரசும் அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களும் தங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். ஒருபோதும் நாங்கள் மக்களுடையதும் இந்த வர்த்தகர்களுடையதும் எங்களுடைய நிலத்தினுடைய இந்த சிக்கலான இந்த நிலைமைகளை அவர்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனால் வர்த்தமானி அறிவித்தல் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் கிஷோர் அவர்களுக்கு ஆதரவாக வடக்கு மாகாண ஆளுநரின் செயற்பாட்டை கண்டித்து இன்றைய தினம் தென்மராட்சியின் சாவகச்சேரி, கைதடி, பொடிகாமம் பகுதிகளில் நகரப் பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டு சாவகச்சேரி பேருந்து நிலையம் முன்பாக போராட்டம் ஒன்று இடம்பெற்றது.